ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம், தர்மவாணிகள் வீடு, மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பதம் அடங்கிய ராசி மண்டலம். ராசிக்கு சுக்கிரனும் புதனும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. செவ்வாய் சுமாரான பலன்களை கொடுக்குறாரு. இருப்பினும் ராசிக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடம் செவ்வாய் பார்வை இருக்குது. 12ஆம் இடத்துக்கும் செவ்வாய் பார்வை இருக்குது. விரயஸ்தானமும் தைரியஸ்தானமும் சுகஸ்தானமும் கொஞ்சம் வீக்கு ரைட்டு. மற்றபடி ராசிநாதன் கொஞ்சம் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும். ஜூலை 9ஆம் தேதிக்கு மேலே கூடுதல் சிறப்பாக இருக்கும். ராசிநாதன் 7 நாளைக்கு திரும்பிடுவார். இருப்பினும் ராசிக்கு பாக்கியாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறார். சிவராஜ யோகம், புதாதித்ய யோகம்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 25ஆம் தேதிக்கு மேலே நல்ல சிறப்பாக இருக்கும். வருகிற அமாவாசைக்கு பின்னாடி யோக நாட்களாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் 8 கூடவனாக இருந்தாலுமே குரு தொடர்பு, புதன் தொடர்பு, செவ்வாய் தொடர்புக்கு அடுத்தடுத்து வராரு. ஸோ உங்களுக்கு 25/6/2025 10/7/2025 வரைக்கும் பொன்னான காலமாக பார்க்கப்படுகிறது. புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுப்பாரு. கை கட்டிய தூரம் கரன்சிகளாக இருக்கும். அதாவது எப்படின்னா, கையில் நல்ல பணப்பழக்கம் இருக்கும். அப்படி கையை நீட்டி அப்படியே தலையை பார்த்தீங்கன்னா பணப்பழக்கம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாக்கெட்டுக்குள்ளே பணம் இருக்கும். வெறும் பையாக இருக்க மாட்டீங்க. உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கும். கேஷ் பேக்கில் பணம் இருக்கும். ரொட்டேஷன் இருக்கும். பணம் வரது போக்குவரத்து வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். மணி ஃப்ளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அதாவது கேஷ் ஃப்ளோ. நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் சரி, உத்தியோகம் பண்ணாலும் சரி, வேறு எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, கேஷ் ஃப்ளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அதை உறுதிப்படுத்தலாம். ஏன்னா 8 குடையவன் மறைபொருளை கொடுக்குறவர், திடீர் அஷ்டத்தை கொடுக்குற சந்திரன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. புதன் ராசிக்கு 7-10 குடையவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். 7 குடையவன் 7க்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சில பேர் பணத்துக்காகவும் சரி, பிஸ்னஸுக்காகவும் சரி மனையை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. ஆனால் அது பெரிய மாற்றமாக இருக்காது, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. சந்தோஷமாக தான் பிரிஞ்சிருப்பாங்க. வேலைக்காக போயிருப்பாங்க. தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கும். தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வருவீங்க. இந்த காலகட்டத்தில் உத்தியோகம், தொழில், வியாபாரத்துக்காக இடமாற்றம் இருக்கும், இடப்பெயர்ச்சி இருக்கும். அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு புதன் அப்பளிக்கின்று பார்க்குறாரு. இந்த ஆணி மாதம் முழுக்க பார்க்குறாரு. இன்றைக்கி ஆணி 9 சரியா. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 21 நாளுக்கு 22 நாளுக்கு பார்க்குறாரு. சரியா. நேரில் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆங்கில தேதி எடுத்துகிட்டோம்னா வருகிற 20ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. 20 ஜூலை வரைக்கும் பார்க்குறாரு. நல்ல அமைப்பு. தனித்த புதனை பார்க்குறாரு. அதுக்கு பின்னாடி தான் சூரியன் சேருவார். சூரியன் சேர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நல்ல அமைப்பு தான். தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கும். நல்ல அமைப்பு தான். 8ஆம் இடத்துல எதிர்பாராத பணம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வாராக்கடன் வருவாய் எல்லாம் வசூலாகும். நிலுவை பணம், இன்சூரன்ஸ் பணம், இப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டு போகலாம். பல்காக பணம் கிடைக்கிறது, எதிர்பாராமல் பணம் கிடைக்கிறது, ஜாக்பாட் அடிக்கிறது, இது மாதிரி அமைப்பெல்லாம் சிறப்பாக நடக்கும். கடகத்தில் சூரியன் நல்ல ஸ்தான பலம் பெற்று நல்ல பலன்களை கொடுப்பார் அடுத்து வருகின்ற காலத்தில். இருப்பினும் இப்போதைக்கு தனித்த புதன் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. மிகச்சிறப்பாக இருக்குது. 25ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் ராசிக்கு 6-11 கூடவன் 6ஆம் இடத்துல போய் உட்காருவார். மாளவிய யோகம். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது என்ன, பெண்களால் சில பிரச்சனைகள் வரும். பெண்களுக்காக கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். கவனமாக இருக்கணும். முன்பின் தெரியாத பெண்களுக்கு ஜாமீன் கையெழுத்து எதுவும் போடாதீங்க. அதுபோக பெண்கள் விஷயத்தில் நிறைய செலவுகள் வரும். சரியா. நேரில் பணம் ஒரு பக்கம் பாக்கெட்டை நற்பனாலும் செலவு ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கும். முன் வாசல் வழியாக வந்துச்சுன்னா பின் வாசல் வழியாக செலவு சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அது பெண்கள் மூலியமாக சிரிச்சிட்டு இருக்கும். அதனால் சிரிப்பை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஆண்மக்கள், தனுசு ராசி ஆண்மக்கள் கவனமாக இருங்க. செலவை சிக்கனம் வச்சுக்கோங்க. பெண்களும் செலவு பண்ணுவீங்க. யாருக்கு செலவு பண்ணுவீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவீங்க. உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவீங்க. கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம்னு என்ன அர்த்தம்? பிள்ளைகளுக்கு வீட்டில் செலவு பண்ணுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் பொருளாதார இழப்பு இருக்கும். அதனால் பெண்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆண்கள் மனைவி விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா பண இழப்பிலிருந்து வெளியே வரலாம். சரி சார், இப்போ நல்லா இருக்குது, ஓரளவு நல்லா இருக்குது. வருகிற 25ஆம் தேதி அமாவாசை அன்றைக்கி சிவன் கோவிலுக்கு போட்டு சிவசக்தியை கும்பிட்டு வந்துடுங்க. தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. முடியாதவர்கள் 26ஆம் தேதி வீட்டில் ஒரு குரு பூஜை பண்ணிடுங்க. சிவன் படத்தை வச்சு குருவை நினச்சி ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்நேரம் குலசாமி வழிபாடும் பண்ணிக்கலாம். இந்த வழிபாடெல்லாம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா. இதெல்லாம் சூட்சும வழிபாடு. ராசிக்கு சில நாட்களை சொல்லுவேன். இப்போ தனுசு ராசிக்கு ராசிநாதன் யார்? குரு பகவான். வருகிற 26ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம், குருவின் நட்சத்திரம், குருவுடைய நாள் வியாழக்கிழமை, குருவுடைய ஓரை இரவு 8 to 9 அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா, சிவன் படத்தை வச்சு கும்பிட்டீங்கன்னா, சிவநாமத்தை சொல்லி பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு 1% இருக்கிற கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும்.
எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த விஷயத்துக்காக கவலைப்படுறீங்களோ, கண்ணீர் விடுறீங்களோ, கையை பேசிஞ்சிட்டு இருக்கீங்களோ, அதெல்லாம் சரியாக போயிடும். இதை தான் நான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் சாமி, அதெல்லாம் நம்ம வந்து பட்டியல் போட முடியாது. உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி இந்த யூடியூப் உலகம் முழுக்க போகுது, கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும், சரியா? அதெல்லாம் பட்டியல் போட முடியாது. ஆனால் வழிபாடு வந்து பொதுவானதான். பொதுவானதான். மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறணும்னா என்ன, ஆரம்பத்தில் என்ன செய்கிறோம்? ஒரு 15 வயசுக்குள்ளே போய் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். அந்த 15 வயசுக்குள்ளே பள்ளிக்கூடத்தில் படித்தா தான் 4 எழுத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 4 எழுத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் 4 பேர்கிட்ட பழக முடியும். அது மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலுமே ஒரு முக்கியமான நாள் அன்றைக்கி, அந்த சுபமுகூர்த்த அன்றைக்கி இறைவனை கும்பிட்டிங்கன்னா பிரச்சனை தீரும். இது தான் என்னால் சொல்ல முடியும். வழியே உங்களுக்கு பலன்கள் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இதெல்லாம் ஜோடான தான். நான் சொன்னாலும் சரி, மற்றவங்க சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, பலன்கள் வந்து கிரியேட் பண்ணி சொல்கிறது தான். கிரக நிலைகள், ஆதிபத்திய விசேஷங்களை மேட்ச் பண்ணி கிரியேட் பண்ணி சொல்லணும். அது சில ஜோதிடர்கள் கரெக்டாக சொல்லுவாங்க. அது அவருடைய அனுபவத்தை பொறுத்து, சரியா? இறைவன் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பொறுத்து. சில பேர் கதை எடுப்பாங்க, பேய் கதைலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, சரியா? நிறைய யூடியூப்பில் இன்றைக்கி பேய் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோதிடம் என்ற பேரில் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நம்ம வந்து நம்ம வழியில் கரெக்டாக இருப்போம், சரியா? நம்ம போகிற திசை கரெக்டாக இருக்க வேண்டும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து புதன் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், சரியா? நேரில் குறிப்பாக கணவன் மனைவியை பிரிஞ்ச ஆண்கள் தூரதேசத்தில் இருக்கிறவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பணம் என்ன சொல்கிறது ஏர்ன் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விடுவீங்க. அதனால் குடும்பத்தில் இருக்க சந்தோஷப்படுவாங்க. என்ன கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரரு வெளிநாட்டில் இருக்கிறாரு, கல்ஃபில் இருக்கிறாரு, இந்த மாதம் நல்லா பணம் நிறைய அனுப்பிவிட்டாருங்க, நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்தாரு, அங்கேருந்து வந்த ஆளுக்கிட்ட எங்களுக்கு நிறைய பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்தாரு, அதனால் நாங்கள் ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குடும்பத்தில் சில நிகழ்வுகள்லாம் நடக்கும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். கை கட்டிய தூரம் வரை கரன்சி பழக்க வழக்கம் இருக்கும். கரன்சினா என்ன, நோட்டு தான். 100 ரூபா நோட்டோ 500 ரூபா நோட்டோ கையில் தாராளமாக வந்துட்டு போகும். சரி சாமி, வேறு என்னையா பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புத்திசாலத்துடன் இருப்பீங்க, விசுவாசமாகவும் இருப்பீங்க. அது புத்திசாலத்தனமாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு வந்து விசுவாசமாகவும் இருப்பீங்க. புது தொண்டில் ஒரு அக்கறை இருக்கும், சரியா? குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. மனதில் ஒரு தைரியம் இருக்கும். அதுவும் வருகிற ஜூலை 9ஆம் தேதிக்கு மேலே ஆள் மிக சிறப்பாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜூலை 9ஆம் தேதிக்கு மேலே உடன் பிறந்த மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அவருடைய வேலை, திருமணம், அமைப்பெல்லாம் நல்லாயிருக்கும். அவர் குடும்பத்துக்கு நல்ல விதமாக பழகுவார், சரி, நல்லாயிருக்கும். அதுபோல் சகோதர வழியிலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஆடிட்டிங் வேலை பார்க்குறவங்க, அழகு சாதன தொழிலில் இருக்கிறவங்க, ரிட்டர்ன் ஒர்க் இருக்கிறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, கவிஞர்கள், இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க, சக்ஸஸாக இருக்கும், சரியா? பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மொத்தமாக கொள்முதல் பண்ணுறவங்க, ஹோல்சேலில் இருக்கிறவங்க, கொள்முதல் பண்ணுறவங்க, மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, ரீட்டெயிலில் சில்லறை வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கு நல்லாயிருக்கும், சரியா? இந்த மளிகை பொருட்கள், நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், பலசரக்கு கடை சொல்கிறோம்ல, நவதானிய கடை, இது மாதிரி ஹோல்சேல் ரீட்டைல் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தனியார் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். தனியார் உத்தியோகத்துக்கு போகிறவங்க, ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அருமையான ஏற்றமான காலமாக இருக்கப்படுகிறது. அதுபோக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும், சரியா? அவங்களாம் வந்து நல்ல ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பீங்க. ரியல் எஸ்டேட்டை வந்து நல்ல லே அவுட் போட்டு நல்ல அப்ரூவல் வாங்கி நல்லபடியாக அதை வந்து சேல்ஸுக்கு அனுப்புவீங்க. அது நீர்நிலை பகுதிகள், இந்த கம்மாவோரம், ஆத்தோரம், இது மாதிரி இடத்துல ப்ராஜெக்ட் போடுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஷேர் மார்க்கெட், ஆடை, ஆபரணம், நகை வேலை, ஏற்றுமதி இறக்குமதி, இதெல்லாம் நல்லாயிருக்கும், சரியா? ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அதுபோல் டெக்ஸ்டைல் மில்லு வச்சுருக்கிறவங்க, ஆடை ஆபரணங்கள், ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும், லாபம் கிடைக்கும், சரியா நேர்களே? அதுபோக பள்ளி மாணவர்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பள்ளி மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, எங்கேனாச்சும் ட்ரெயின் போவீங்க, கருத்தரங்கு, பள்ளிக்கூடத்தில் எதனாச்சும் காம்படிஷன், வேறு எதனா நிறைய சொல்லலாம்ல, மீட்டிங்கு இதெல்லாம் நடக்கும், கவுன்சிலிங்லாம் நடக்கும், அதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். சாப்பாடு மட்டும் டயத்துக்கு சாப்பிட்ருங்க, 3 வேளையும் அந்தந்த டயத்துக்கு சாப்பிட்ருங்க. டயம் தறி சாப்பிட்டிங்கன்னா எதனாச்சும் வயிற்று பிரச்சனை வரும், அதனால் கவனமாக இருக்கணும். அம்மா கூட பிறந்த மாமா, அத்தை, சித்தி, இவங்களுக்குலாம் ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி கொடுங்க, சரியாக வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் நல்ல பலங்களை கொடுக்குறாருங்க. புதன் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து 8ஆம் இடத்தை தனித்து உட்காந்து உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுவார். வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேசத்துக்கு அனுப்பிவிட்டு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுப்பார். அது படிப்பில் ரொம்ப படிக்காதவர்கள், ஒரு +2 வரைக்கும் படிக்காதவர்கள் இருந்தாலுமே தொழில் முதலீட்டாளர்கள் சில பேர் கம்மியாக தான் படிச்சிருப்பாங்க, +2 வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க, ஆனால் பிஸ்னஸில் மேக்னெட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த காலகட்டம் கம்மியாக இருக்கும். அது கல்வி அறிவு கம்மியாக இருந்தவர்களும் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸில் எல்லாம் இருப்பாங்க. சொந்த பந்தத்துடைய உதவி நல்லபடியாக இருக்கும். நல்லா ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆள் படகோரமாக இருப்பீங்க, நல்லா கொஞ்சம் டீம்னு இருப்பீங்க. ட்ரெஸ் கோட்லாம் நல்லபடியாக இருக்கும். வேண்டிய நேரத்துக்கு வாங்கி சாப்பிடுவீங்க, வேண்டிய நேரத்துக்கு வாங்குவீங்க, அதுக்கு பணமும் இருக்கும். இஷ்டப்பட்டதை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. வாக்கில் ஒரு சாதுரியம் இருக்கும், தந்திரம் இருக்கும்.
பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரம் வந்துடுவீங்க. நூதன காரியம் பண்ணுவீங்க. செய்கிற காரியம் எல்லாமே நுட்பமாக நூதனமாக இருக்கும். தேக ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தோட வெகுமதி நல்ல விதமாக கிடைக்கும் உங்களுக்கு. சரியா நேர்களே, சூரியனும் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுபத்துவமாக இருந்து இருக்கிறாரு. அப்பாவுடைய வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அப்பா வழி சொந்த பந்தங்கள், பங்காளிகள், வேறு என்ன சொல்லலாம், அப்பா வழியில் அப்படி தான் சொல்ல முடியும், பங்காளி தான் சொல்ல முடியும். மற்றபடி அப்பா வழி தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் தொழிலை குறிக்கும், கூட்டு தொழிலை குறிக்கும். அப்பாவோட சேர்ந்து வேலை பார்க்குறவங்க, அப்பாவோட சேர்ந்து சிலர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ப்ரைவேட்டில் தான் நடக்கும். அப்படி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக அடுத்த வரை நாட்கள் பார்க்கப்படுகிறது. சூரியன் நல்லா இருக்கிறார். எப்போல்லாம் சூரியன் நல்ல நிலைமையில் சுபத்துவமாக இருக்கிறாரு, அப்போ தனுசு ராசி நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் வந்து அப்பழுக்கற்ற யோகம், 9 கூடிய ஒரு பாக்கியாதிபதி. அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து சந்திரனும் சேருவார். சூரிய சந்திர யோகம், அந்த அமாவாசை யோகம், சிவராஜ யோகம், குருச்சந்திர யோகம், இது மாதிரி யோகங்கள்லாம் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை சந்திக்கிறதுனால நல்லாயிருக்கும். அந்த பார்வதி பரமேஸ்வரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த பார்வதி பரமேஸ்வரன் அருள் முழுமையாக கிடைக்கிறதுக்கு வருகிற 26/6/2025 வியாழக்கிழமை ஆனி மாதம் 12ஆம் தேதி வீட்டில் ஒரு பூஜையை போட்டுருங்க. எந்த அளவுக்கு பூஜை புனஸ்காரத்தில் ஈடுபாடாக இருக்கிறவங்கள பிரச்சனை தீரும். நான் எதுவும் செய்ய மாட்டேன், கோயிலுக்கும் போக மாட்டேன், வீட்டையும் பூஜை பண்ண மாட்டேன்னா பேசாமல் இருக்க வேண்டியதான். சரியா, கேட்டுட்டு போக வேண்டியதான். என்ன செய்யணும், அது நம்ம ஒரு அடி வச்சாதான் அதிர்ஷ்டம் நம்மளை நோக்கி ஒரு அடி வச்சு வரும். நம்ம ஒரு 10 அடி முன்னாடி போனால் தான் அதிர்ஷ்டம் 2 அடி முன்னாடி நோக்கி வரும், நம்மளை நோக்கி வரும். அசையா கல் மாதிரி நம்ம சும்மா கிடந்தோம்னா எதுவுமே நடக்காது. சரியா, அதை ஒரு பாட்டில் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்று அலட்டி கொண்டார், அல்லும் பகலும் வெறும் கல்லாக இருந்து விட்டு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்று அலட்டி கொண்டார் அப்படி சொன்ன மாதிரி வெறும் கல் மாதிரி கிடந்துக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே தான் கிடப்பேன், ஃபோனை மட்டும் நோண்டிக்கிட்டு இருப்பேன், எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, நான் இப்படி சும்மா இருக்கேன், 6 மாதமாக வேலை விட்டு இல்லாமல் இருக்கேன், இப்படிலாம் நிறைய பேர் போடுறாங்க. இதில் நிறைய பேர் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சில நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கும். ஜனன ஜாதக தசாபதி சரியில்லைனா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துக்கு சுக்கரே வராரு. 6 கூடிய 6ஆம் இடத்துல வரதுனால கண்டிப்பாக வேலையை கொடுப்பாரு, வில்லுங்கத்தையும் கொடுப்பாரு. சரியா, செலவுகளையும் கொடுப்பாரு, கடன் வாங்க வைப்பார். எந்தெந்த விஷயத்தில் கடன் படுவீங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால் வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். வருகிற 25ஆம் தேதி, இன்னொரு ஒரு நாள் தான் உடால இருக்குது. 25ஆம் தேதியிலேருந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, உத்தியோகம் தேடுறவங்களுக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்புகளில் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு வந்து முன்னேற்றம் வரணும்னா சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருக்கும். எதுலையுமே படாப்பட்டா இருந்தால் நல்லபடியாக வாய்ப்புகள்லாம் கதவை தட்டும். துரித செயல்கள் நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க, கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கிறவங்க, வேகமாக செஞ்சு அனுப்புகிறவங்க, சுகி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும். டோட்டலாக நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த திருஷ்டி மட்டும் இருக்குது. அதுக்கு வந்து கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள். ஏற்கனவே இதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டேன், 18 பரிமி சத்தியம் கற்பனசாமி காப்பாற்றுவான்னு. ஸோ கற்பனசாமி வழிபாடு உங்களுக்கு தேவைப்படுகிறது. கணம் வருகிற 15/9 வரைக்கும் தேவைப்படுது. ஏன்னா செவ்வாய் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்தால் கூட பிரச்சனை கிடையாது. 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் சனி பகவானை பார்ப்பார். காலபைரவர் வழிபாடு, கற்பனசாமி வழிபாடு இருக்கணும். ஸோ இப்போதைக்கு கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள். அந்த டேட்டை வேணால் சொல்கிறேன், பட்டியல் போடுறேன். 24ஆம் தேதி போங்க. 24/6/2025 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம் முக்கியமானது. அடுத்து 28/6/2025 சனிக்கிழமை பூச நட்சத்திரம். 5/7/2025 சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். 15/7/2025 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம். 22/7/2025 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த தேதி அன்றைக்கெலாம் நீங்கள் வந்து கற்பனசாமியை கும்பிடலாம். எல்லாமே சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் வரும். இரவு 8 to 9 கும்பிடுங்க, நல்லாயிருக்கும். நிறைய நேரில் இது என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. உண்மையில் நான் பெருமைப்படுறேன். எனக்கு வந்து இறைவன் எனக்கு இதை கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் தான், ஆத்மாத்மா இருக்குது. நான் இந்த டேட்டில் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இன்றைக்கெல்லாம் போய் கற்பனசாமி கும்பிடுங்கன்னு 2 3 நேரில் அதை அப்படியே எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. சார் இதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போடுறதெல்லாம் அவங்க அப்படியே கேட்டு பேப்பரில் எழுதி அது கன்ஃபர்மேஷனுக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் அதெல்லாம் படித்து பார்த்து அவங்களுக்கு இது சொன்னேன், என்ன சொன்னேன்னா உறுதிமொழி சொன்னேன். ஆமாங்க கரெக்டு தான், கன்ஃபர்மேஷன் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம மேலே அவங்க வந்து நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, நம்ம சொல்கிறத கேட்டு பயனடைகிறாங்க. ஸோ நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நான் சொல்கிற இந்த தேதியெல்லாம் அன்றைக்கி ஏதோ ஒரு நாள் கற்பனசாமி கும்பிடுங்க. நான் வந்து ஜூலை 22 வரைக்கும் சில டேட் கொடுத்துருக்குறேன். சரியா, அந்த டேட் அன்றைக்கி நீங்கள் போகிறது நல்லது. பொதுவாக கற்பனசாமியை வந்து சனி செவ்வாய் கும்பிடணும். இல்லைனா ராகு நட்சத்திரம், கேது நட்சத்திரம், சனி நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம் வர அன்றைக்கி போகிறது மிகச்சிறப்பு. நான் அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். சரியா, கற்பனசாமி கோயிலுக்கு போங்க, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி போய் கும்பிட்டு வாங்க. அவர் சனி நேரத்தில் போய் கும்பிட்டு விபூதி வாங்கி நெத்தியில் பூசிட்டு வந்தாலே போதும். வீட்டில் அந்த பிரசாதம் இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, திருஷ்டி இருக்காது. தொழில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு திருஷ்டி இருக்கிறதுனால தொழில் செய்கிற காரியமெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ரைட் நேர்களே, நான் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கேட்காதவங்க இதை எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது. அது உங்களுக்கு திருஷ்டி இருக்குது. நீங்கள் எந்த மூமெண்ட் பண்ணாலுமே அதில் திருஷ்டி இருக்குது. நீங்கள் செய்கிற செயலில் காரியத்தில் திருஷ்டி இருக்குது. அது கற்பனசாமியை தான் வழிபாடு பண்ணணும். சரியா, அது கரெக்டாக பண்ணுங்க, நல்லாயிருக்கும்.
கருப்பன் காப்பான், கை கட்டிய தூரத்துக்கு கரன்சியை கொடுப்பான். சரியா? அந்த கருப்பன் சாமியை வந்து உங்களை கண்டிப்பாக காப்பார், கை கட்டிய தூரத்துக்கு கரன்சிகளை கொடுப்பாரு. நான் தம்மையில் எப்படி போட்டாலுமே அது ஒரு இதுக்காக தான் போடுவேன், அட்ராக்ஷனுக்காக தான் போடுவேன். ஆனால் உள்ளே வந்து விஷயம் இருக்கும். கிரக நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, இந்தந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். அதுபோல் உங்களுக்கு தனிப்பட்ட நட்சத்திர அமைப்பு, மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம், உங்களுக்கு நடக்கிற தசா புத்திகள், சரியா? ராகு திசை, குரு திசை, சனி திசை, செவ்வாய் திசை, இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குருசியால் தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு வருகிற ஜூலை 24 வரைக்கும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஜூலை 24 மேலே நல்லாயிருக்கும். ராகதிசை நடக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு சரியில்லை. சரியா? ராகதிசை நடக்கிறவங்க கண்டிப்பாக கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள். குருதிசை நடக்கிறவங்களுக்கு வருகிற ஜூலை 9ஆம் தேதிக்கு மேலே நார்மலாயிரும். சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். கொடுக்கல் வாங்கல், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், நண்பர்கள், கணவன் மணி உறவு எல்லாத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்கடுத்து சனி மகாதிசை, சனி மகாதிசை நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. சரியா? குறிப்பாக மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வறுத்து எடுத்துரும். சனி மகாதிசை வயசானவங்களுக்கு நடக்கும். அவங்களுக்குலாம் இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வறுத்து எடுத்துரும். வறுத்து எடுத்துறோம்னா என்ன, கஷ்டப்படுத்தணும்னு அர்த்தம். சரியா? இந்த லக்கணத்துக்கு வேணால் தனியாக எடுத்து வீடியோ போடுறேன். இப்போயே வந்து 16 நிமிஷம் ஆகிப்போச்சு. நிறைய பேசணும்னா நேர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கிறீங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்படி நிறைய பேர் போட மாட்டேங்காங்க, யாரோ ஒரு சிலர் போடுறாங்க. அவங்க இந்த காலத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பான்னு நினைக்கிறேன். 30 வயசு 35 வயசு கீழே இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் அந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோவை பார்த்துட்டே இருப்பாங்க. ஷார்ட் வீடியோன்னு ஒருத்தன் போடுறாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க ஷார்ட் வீடியோன்னு. எல்லாருக்கும் அதில் ஒரு மோகம் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி ஆகிப்போச்சு இன்றைக்கி. சரியா நேரில் எதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம அடிக்ட் ஆயிடுவோம், எதை வந்து அதிகமாக பார்க்குறோமோ அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம். பழசாக பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். சரியா? அது மாதிரி தான் இப்படி போயிட்டு இருக்குது. நானும் இதில் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். நானும் சுருக்கமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி எப்படி 20 நிமிஷத்துக்கிட்ட வந்துடுது. ஷார்ட் வீடியோலாம் போட முடியாது சாமிகளா, தனுசு ராசி நேயர்களே, தர்மவான்களே. சும்மா நானும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ 1-2 சொல்லிட்டு போகிறதெல்லாம் அது பலனாக நிற்காது. பலனாக ஒரு 10 சொல்லணும். 10 சொன்னால் தான் 4 நிற்கும். சரியா? பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் 40 நிமிஷத்துக்கு கிளாஸ் எடுக்கிறாரு, 4 நிமிஷம் கிளாஸ் பீரியட் வச்சுக்கலாம்ல. இனிமேல் அதையும் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, சார் இனிமேல் கிளாஸ் பீரியட் 4 நிமிஷம் ஆகிக்கோங்க, நீங்கள் 4 நிமிஷம் வந்து கிளாஸை சொல்லிக் கொடுத்து போயிட்டால் போதும், நாங்கள் படித்து பெரிய ஆளாயிருவோம்னு. அப்படிலாம் இல்லைங்க. சில விஷயத்துக்கு சில நேரங்கள் எடுத்து தான் சொல்லணும். காலம் வந்து பொன்னானது. சரியா? அந்த பொன்னான காலத்தில் சில பொருளாக பேசணும், மீனிங்காக இருக்கணும், அதில் அர்த்தம் இருக்கணும். தனுசு ராசிக்கு வீடியோ போட்டோம்னா இப்போ கிரக நிலையில் எப்படி இருக்குது, அதுக்குள்ளே தொடர்பு எப்படி இருக்குது, அதோட ஆதிபத்திய விசேஷங்க என்ன, காரகத்தங்கள் என்ன, அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அதெல்லாம் சொல்லணும். அதில் இருந்து ரொம்ப வீக்காக இருக்கும், அதுக்கு வழிபாட சொல்லணும். வழிபாடுங்கிறது ஒரு நம்பிக்கை தான், நடக்கிறது நடந்தால் தீரும். வழிபாடுங்கிறது என்ன, நம்பிக்கை தான். டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான், இருட்டுக்குள்ளே டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். ஆனால் இருட்டு தான், அதை வந்து நம்மளால் ஒன்றும் ஆக முடியாது. இருட்டு தான். சூரியன் உதயமாகிற வரைக்கும் இருட்டை யாராலும் ஒழிக்க முடியாது. டார்ச் லைட்டை வச்சு துணைக்கு வச்சுக்கலாம். சரியா நேரில்? அது மாதிரி தான் பரிகாரம் வழிபடலாம். தயவுசெய்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க, உள்ளதை புரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய ஆயிரக்கணக்கில் ஜாதகத்தை பார்த்துட்டேன். திருமணம் அமைப்பு சரியில்லைன்னா கோயிலுக்கு போக பரிகாரம் போக சொல்கிறதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். சரி, ஏதோ நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புவோம் தான் சொல்லுவோம் நாங்கள், அந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு. ஆனால் அவனுக்கு நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும். திருமணம் நடந்தாலுமே அது சில பிரச்சனைகள் இருக்கும், சில ஏதோ சில இது நடந்துட்டு தான் போகும். அது வேலையை அது காட்டிடும். கிரக நிலைகள் சரியில்லைன்னா கர்மா வேலையை காட்டிடும். இப்போ பிறப்பே வந்து கர்மாவை கழிக்கிறது தானே. போன பிறவியில் நல்லது கிட்ட செஞ்சோமா அதை கழிக்கிறது. இந்த பிறவி பிறந்திருக்கிறோம். நல்லது நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்போம், கெட்டது அதிகமாக இருந்தால் கவலைப்படுவோம், பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எப்படி இருக்குது, யாருக்கு என்ன பிரச்சனை, இதை பற்றி பேசுகிறது தான் இந்த ஜோதிடம். கிரக நிலையில் வச்சு சொல்கிறோம் நாங்கள். சரியா நேர்களே? இன்னும் நிறைய உண்மையை சொல்லிடலாம். உண்மையை சொல்லிட்டோன்னா ஒருத்தரும் யூடியூப் பார்க்க மாட்டாங்க. சரியா? ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜனன ததிப்பட்ட ஜாதகங்கள், அந்த கிரகங்கள் வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் வரும்போது நல்ல பலனை கொடுக்கும். பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஜாதக ராசி சந்தியில் தொங்கிட்டு இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்காது. தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க, சந்திரன் வந்து நீங்கள் வந்து உத்தராடம் 1ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னா அங்கிட்டு போயிருப்பார், மகரத்தை ஒட்டி போயிடுவார். 28 டிகிரியில் இருந்தாருன்னா சந்திரனால பிரயோஜனமே இல்லைன்னு அர்த்தம். அது அமாவாசை சந்திரன் இருந்தாருன்னா ஒன்றுமே செய்ய மாட்டார். சரியா? அவனுக்கு அதிர்ஷ்டமே இருக்காது, மனமும் நல்லா இருக்காது, உடலும் நல்லா இருக்காது. அதுக்காக உத்தராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படி சார் இருக்குமானா அப்படி இல்லை. அந்த நட்சத்திரநாதன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். யார்? சூரியன். அவர் வளர்த்துருந்தாருன்னா நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அடுத்து ராசிநாதன் குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து லக்கணத்தில் பிறந்த எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறான், தனுசு ராசி மேச லக்கணமா, செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி, லக்கணாதிபதி இவங்க 3 பேரும் நல்லா இருக்கணும். இவங்க 3ம் தங்களுக்குள்ள ஒரு உடன்பாட்டில் இருக்கணும். 3 பேரும் உங்களுக்கு தங்களுக்குள்ள மறையக்கூடாது. ராசியாதிபதிக்கு லக்கணாதிபதி மறையக்கூடாது, லக்கணாதிபதிக்கு நட்சத்திராதிபதி மறையக்கூடாது. அப்படியே மறைச்சி இருந்தாலுமே ஸ்தான பலம் பெற்று இருக்கணும். ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சூப்பர். இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பேசிக்கு. கட்டத்தை பார்த்தாலே சொல்லிடலாம். தனிப்பட்ட ஜாதக கடத்தை பார்த்தாலே நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி, லக்கணாதிபதி இவங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்குது. அவங்க தான் மெயின் மும்மூர்த்திகள் மாதிரி. இப்படி நம்ம பிரபஞ்சத்தில் மும்மூர்த்திகள் சொல்கிறோம்ல, சிவா, விஷ்ணு, பிரம்மான்னு, அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் தனுசு ராசியில் தனிப்பட்ட முறையில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திராதிபதி, போராட நட்சத்திரம்னா சுக்கிரன், தனுசு ராசிக்கு குரு,
நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மேச லக்கணம்னா செவ்வாய் சுக்கிரன் குரு 3 பேருமே தங்களுக்குள்ள ஒரு உடன்பாட்டில் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் தனிப்பட்ட ஜாதகர் நல்லா இருப்பார். சரியா? இப்படி தான் பலன்கள் போகும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.